ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சோளா பூரி சின்ன மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சோளா பூரி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவில் கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆனால் மைதா மாவு, தயிர், பேக்கிங் சோடா, உப்பு, சர்க்கரை, ரவை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அது காயாமல் இருக்கிறதுக்கு மாவு பிசையும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். மாவு இதில் தான் நான் பிசைய போகிறேன். அதனால் தண்ணி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற மைதா மாவுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா அளவும் சொல்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, சர்க்கரை, தயிர், அப்புறம் மாவு, இதையெல்லாம் சேர்த்து ரெகுலராக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். எப்போவும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். ஓரளவுக்கு நல்லா திக்காகவே பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. பிசைஞ்சு வச்ச மாவை இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டுங்க. 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். நல்லா பூரிக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா 1/2 அன் ஹவராக ஊறிடுச்சுங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து பூரி போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பூரி ப்ரெஸ்ஸில் போட்டாலும் சரி, சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டாலும் சரி. இப்போ நான் வந்து பூரி பொரிக்க போகிறேன். பூரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேங்க. ரெடியாக எண்ணெய் காய வச்சது ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா எலும்பி வருது. எண்ணெயோட காய்ச்சல் சரியாக இருந்தால் இந்த மாதிரி கரெக்டாக எலும்பி வரும். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சது நல்லா கரெக்டாக டைம் கொடுத்து ஊற வைக்கணும். அதே டயத்தில் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பூரி எலும்பி வரும். உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சென்னா மசாலா செய்கிறதுக்கு சென்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நைட் ஃபுல்லாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் வேறு தண்ணி மாற்றி ஒரு 6 விசில் கொடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது மஞ்சள், உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. அப்புறம் அந்த சென்னா மசாலா செய்கிற அந்த கிரேவிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதில் வதக்கும்போது தேவையான அளவு உப்பு. நான் சென்னா வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் 2 பார்ட்டாக நான் சேர்க்குற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. இது வதக்கும்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சென்னா மசாலா உங்ககிட்ட இருந்தால் ஓகே. சென்னா மசாலாக்குன்னு ஒரு மசாலா இருக்குது, அது என்கிட்ட இல்லை. அதனால் நான் தனியாக இதையெல்லாம் சேர்த்து வெங்காயம், தக்காளி வதக்கும்போது வதக்கிக்க போகிறேன். தனியா 2 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் சொல்கிற அளவு எல்லாமே நான் எடுத்துருக்கிற சென்னாக்கான ஒரு 1/2 kgக்கான அளவுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், புகை கூட வருது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சென்னா மசாலாக்கான கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கிரேவி. இந்த கீ சேர்க்கிறது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு ஈக்குவலாக கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம சேர்த்த கீ வந்து மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க.
நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் வதங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. பெருசாகவே ஓரளவுக்கு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வதக்கினதுக்கப்புறம் அரைக்க தான் போகிறோம். அப்போ எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும் பார்க்கலாம். சேர்த்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதங்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியா சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இப்போவே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. உங்கள்கிட்ட தனியாத்தூள் சீரகத்தூள் இருந்தால் நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேங்க. சென்னை மசாலா பொடி உங்கள்கிட்ட இருந்தால் இதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இந்த சென்னை மசாலா பவுடர் ரெடியாக உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து மிளகாய்த்தூள் கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மசாலாவில் சேர்க்குறேங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும், அதனால் இது நல்லா ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளிலேயே இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா அரைஞ்சிடும். சப்போஸ் அரையலை அப்படின்னா நம்ம சென்னா வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றி நீங்கள் தாராளமாக அரைச்சிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. சென்னா கிரேவிக்கான விழுது ரெடியாக இருக்கேன். நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துட்டேன். நிறையா இருக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சென்னா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே எப்பவும் போல் கீ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். அதுக்காக நம்ம கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கீ மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கீ மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெடித்த உடனே நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டோம். இருந்தாலும் இதில் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. மசாலா சென்னா எல்லாம் ஒன்றா சேரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சு விழுது சேர்த்துக்கலாங்க. ரெடியாக வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ சென்னா மசாலா அந்த கிரேவி எல்லாம் ஒன்று சேரணும். அதுக்காக அந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்ட ஒரு செகண்ட். பாருங்கள், இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம கிரேவி இல்லை, அதாவது ஆனியன் தக்காளி இதெல்லாம் வதக்கணும். இஞ்சி பூண்டு மசாலாவெல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். சென்னா வேக வச்சது இப்போ சேர்க்க போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தாராளமாக சேர்த்திக்கோங்க. நம்மளோட கிரேவி திக்னஸ் இல்லாமல் இருந்தால் இதிலேருந்து பாருங்கள் ஒரு 2 கரண்டி கூட நம்ம சென்னா எடுத்து அரைச்சி இல்லை ஸ்மாஷ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரிச்சாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரேவி நல்லா திக்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட சேர்த்து நல்லா வேகட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா மிளகாய்த்தூள் அதை எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அது இது கூட சேர்த்து கொதிக்கும் போது மிளகாய்த்தூள் கரம் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுங்க. இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். கிரேவி சென்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. டேஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி கொதிச்சுட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம். அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நம்மளோட சென்னா கிரேவி கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ கடைசியாக நம்மக்கிட்ட காய்ந்த வெந்தயக்கீரை அதாவது கசூரி மேத்தி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு இருக்குங்க. அது கூட கடைசியாக கசூரி மேத்தி கூட நம்ம 1 டீஸ்பூன்
சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சென்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு கொதி கொதிச்சா போதும். ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவி. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட சோளாபூரி சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். கூட ஆனியன் லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்புக்கான அளவு சொல்கிறேங்க. சோளாபூரிக்கு நீங்கள் மைதா 2 கப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சமையல் சோடா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் சேர்த்து செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour டெஃபினட்டாக ஊறணுங்க. அப்போ தான் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.